பொதுவா தளபதி ஒரு படம் முடிக்கிறதுக்குள்ளேயே, அடுத்த படம் யார் கூட பண்ண போறாரு? எந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது? அப்படின்ற பேச்சு வந்துகிட்டே இருக்கும். வாரிசு படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது. படம் ஓடுது. அப்படியே கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லியோ அப்டேட் விட்டுட்டாங்க. லியோ தான் படத்தோட டைட்டில் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அந்த டைட்டில் ரிவீலிங்க்கு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமே நம்ம மக்கள் எல்லாரும் உடனே இந்த விஷயம் இதுக்காக இருக்குமோ? இவர் வந்து பேசிக்கா இந்த மாரி ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டீகோடிங்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் இதுக்கு முன்னாடி தளபதியோட ஃபிலிமோகிராஃபில நெறைய படங்கள் அவருக்கு ஆஃபர் பண்ணப்பட்டு, சில பல காரணங்கள்னால அவரால பண்ண முடியாம போய், அந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த லிஸ்ட் தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 1996ல அகத்தியன் அவருடைய டைரக்ஷன்ல வான்மதி அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு முதலா போயிட்டு விஜய் கிட்ட தான் கதை சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ எஸ்எஸ்சி அவர்களுக்கு சில கருத்துக்கள் உடன்பாடு இல்லாம போனதுனால அந்த படத்தை விஜய் எடுத்துக்கல. அதே நேரத்தில் அந்த படம் அஜித் அவர்கள் கையில் போகுது. அண்ட் அந்த படம் வந்து டீசெண்டாக அப்படியே ஹிட் ஆகுது. ஸோ முதல் முறையாக வந்து ஒரு படம் தளபதி லூஸ் பண்ணி அது வந்து வேற ஒரு ஹீரோக்கு போய் அந்த படம் வந்து ஹிட் ஆகுது 1996ல. அப்படியே கட் பண்ணால் 1999ல நீ வருவாயன இதுலேயும் அஜித் வருவார். அந்த ரோலுக்கா விஜய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பார்த்திபன் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த ரோலுக்கு தான் வந்து நம்ம தேவியானி அவர்களுடைய ஹஸ்பண்ட் ராஜ்குமார் அவர் போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் ரோல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்தாலும் ஏதோ டேட் கிளாஷ் ஆகிட்டதுனால அந்த படம் பண்ண முடியல. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து எவ்வளோ சூப்பர் டூப்பர் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. அஜித் அவர்கள்கிட்டேயும் வந்துட்டு பார்த்திபன் ரோல் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இல்லை பரவாயில்ல, எனக்கு இந்த மிலிட்ரி மேன் ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதுவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ண ரோலே அவர் எடுத்து பண்ணார் அப்படின்றதும் ஒரு செவி வழி செய்தி. எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. அதே 1999ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம எல்லாருமே இந்த படத்தை ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஓடின படம் தான் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன் நடித்த முதல்வன். ஸோ இந்த படம் ஆரம்பத்தில் வந்து என்னமோ சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம சங்கர் சார் போய் சொன்னதெல்லாம் உண்மை தான். பட் அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸ் ஒன்னே வந்து நம்ம தளபதி விஜயா தான் இருந்தார். போய் அவர்கிட்ட சொல்லும்போது எஸ்ஐசி அவர்கள் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கே விஜய்க்கு, இப்போ எப்படி ஒரு அரசியல் படத்தில் காஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்ததுனால விஜய் வந்து அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து செய்தி. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயோ அந்த படத்தில் நடிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தோணும். பட் அர்ஜுன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் தான் இருக்கும். 2002ல ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு கிளம்பின விஷால் என்கிற சூறாவளி இப்போ வரைக்கும் அதே எனர்ஜியில் வந்து இங்கே போயிட்டுருக்கு. ஸோ செல்லம்மைக்கு அப்புறமா வந்து சண்டைக்கோழி படம் வந்து விஷால் பண்ணுறாரு லிங்குசாமியோட டைரக்ஷனில். அந்த படம் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த படத்தை முதல்ல லிங்குசாமி போயிட்டு நம்ம தளபதி கிட்ட தான் நரேட் பண்ணியிருக்காரு. கதைலாம் பிடிச்சிருந்துருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபீல் ஆகிருக்கு போல இருக்குது. அதனால் வந்து தளபதி பண்ணலை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. பட் படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆனதுக்கப்புறம் எதை பற்றி யோசிக்காமல் லிங்குசாமிட்ட போயிட்டு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே வருஷம் 2002ல சில்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நினைத்து படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து விஜய் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒரு போஸ்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க லைலா கூட சேர்ந்து. பட் ஒரு சாங் கூட ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸா இல்லை டேட் கிளாஷா என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. விக்ரமன் சார் டைரக்ஷனில் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால தளபதினால பண்ணவே முடியல. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி விக்ரமன் அண்ட் விஜய் இந்த காம்போ வந்து ஒரு பயங்கர ஹிட் கொடுத்துருந்தாங்க பூவே உனக்காக. இப்போ வரைக்கும் அந்த டயலாகும் சரி அந்த படத்தில் இருக்கிற சீன்ஸும் சரி எல்லாரும் மனசையும் வந்து தொட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த காம்போ திருப்பி சேர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது சேர முடியாமல் போயிடுச்சு. அதுவும் லைட்டான ஒரு ஃபீலிங் தான். 2015ல் மறுபடியும் அநேகன் அப்படின்ற ஒரு கதையோட தளபதி விஜய்கிட்ட போகிறாரு. கதையை சொல்கிறாரு. கதையை தளபதி கேட்டதுக்கப்புறம் கதைலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கதையில் நான் சூட் ஆவேனா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் தனுஷ் கிட்ட கேட்டு பாருங்களேன், அவர் இந்த ரோல் எல்லாமே நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்து டைவெர்ட் பண்ணி விட்டாரு தனுஷ்க்கு. அண்ட் தனுஷ் அந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி அந்த படமும் டீசெண்டாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சந்திப்பில் கேவியானது கிட்ட போயிட்டு எப்படி என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து நமக்கு பல என்ன சொல்கிறது ஹார்ட் பிரேக் சிரிக்க தான் செய்யுது. எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, எல்லாத்தையும் தளபதி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நான் ஏதாவது லிஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்துட்டு அப்புறமா ஷாக் ஆகிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.